உங்கள் வாகனத்துக்கு அதிகபட்சம் ஒரு 12 மணி நேரம் ஓடலாம். அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது. உங்கள் ஃபேக்ட்ரியில் இருக்கிற மெஷினுக்கு அதிகபட்சம் ஒரு 12 மணி நேரம் ஓடலாம். அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது. அப்படின்னா இந்த உலகத்தோட மோஸ்ட் கம்ப்ளிகேட்டட் மெஷினான உங்கள் உடம்புக்கு தூக்கம்ங்கிறது ரெஸ்ட் மட்டும் கிடையாது. இட்ஸ் அ கம்ப்ளீட் சிஸ்டம் ரீசெட். தூக்கம் குறையும் போது உடம்பு பதட்டம் அடைந்துருது. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. உடம்பு ஒரு ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட்குள்ளே போயிடுது. கார்டிசால் சுரக்கிறது அதிகரிக்குது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகரிக்குது. உடம்பு எப்போதும் ஒரு கொதிநிலையிலே இருக்க பார்க்குது. ஒரு இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் உள்ளுக்குள்ளே உடம்பு போயிடுது. ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா 6 மணித்தியாலத்தை விட உறக்கம் குறையும் போது ஒருத்தருடைய ஸ்ட்ரோக் ரிஸ்க் 15% அதிகரிக்கிறது. பிளட் ப்ரெஷர் ரிஸ்க் 20% அதிகரிக்கிறது. டயபெட்டிக் ரிஸ்க் 30% அதிகரிக்கிறது. இருதய நோய்களுக்கான ரிஸ்க் 48% அதிகரிக்கிறது. இதையெல்லாம் கேட்கும் போது ஜாலி, அப்போ நாம் இனி 10 மணித்தியாலம் தூங்கலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம்னா அப்படி கிடையாது. அங்கே தான் ட்விஸ்ட். இந்த ஆராய்ச்சிகளோட முடிவுகள் எல்லாம் ஒரு யூ ஷேப்ட் கர்வாக வந்து நிற்கிது. இந்த மினிமம் ரிஸ்க் வந்து 7 தொடக்கம் 8 மணித்தியாலம் தூங்கும் போது, அதை விட உறக்கம் குறையும் போது ரிஸ்க் அதிகம், அதை விட உறக்கம் கூடும் போதும் ரிஸ்க் அதிகம். இந்த தகவல் உங்களை ஆச்சரியப்படுத்தும். உலக சுகாதார ஸ்தாபனம் WHOவின் புற்றுநோய் ஆராய்ச்சி பிரிவு தூக்கத்தை கெடுக்கும் உங்கள் தொழிலை, அதாவது நைட் ஷிஃப்ட், அதை ஒரு பாசிபிள் காசினோஜனாக அடையாளப்படுத்துகிறது. அதாவது ஒரு புற்றுநோய் காரணியாக பெயரிட்டுள்ளது. நம்ப முடியுமா? இறைவன் கொடுத்த பரிசுகளில் மிக முக்கியமான பரிசு இந்த உறக்கம். ஒரு மெல்லிய கோடு, இந்த பக்கம் உறக்கம், அந்த பக்கம் மரணம். போதிய தூக்கம் இல்லாத நேரம் உங்களோட மெமரி பவர், லேர்னிங் அபிலிட்டி இரண்டுமே குறைய பார்க்கும். சில படிக்கிற பிள்ளைகள் தூங்கினா டைம் வேஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெறும் 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் தூங்க பார்ப்பாங்க. அவங்களோட கற்றல் திறன் மற்றும் நினைவாற்றல் சுமார் 40% குறையுதுன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. நாம் ஒரு நாள் முழுக்க கம்ப்யூட்டரில் வேலை செய்துட்டு கடைசியாக ஒரு சேவ் பட்டன் அமுக்குவோம் இல்லையா? அதுபோல தான் நாம் ஒரு நாள் முழுக்க படிச்சுட்டு நாம் அமுக்கிற சேவ் பட்டன் தான் இந்த தூக்கம். நன்றாக 7 மணித்தியாலம் தூங்கி எழுந்து படிங்க, எக்ஸாம்ஸ் எழுதுங்க. தூக்கம்ங்கிறது செலவு கிடையாது, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். எத்தனையோ பணக்காரர்களை பார்க்கலாம். அவர்களுடைய கட்டில்களும் மெத்தைகளும் பல லட்சங்களாக இருக்கும். ஆனால் அவர்கள் யாருக்கும் எத்தனை கோடிகள் கொடுத்தும் வாங்க முடியாத ஒன்று நிம்மதியான உறக்கம். நன்றாக மூளையில் ஏற்றிக்கோங்க. டீப் குவாலிட்டி ஸ்லீப் போன்ற ஒரு நோய் நிவாரணி உலகத்தில் எதுவுமே கிடையாது. உறக்கம் 5 மணித்தியாலத்தை விட குறையும் போது உங்களோட இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படுது. ஆக்டிவ் கில்லர் செல்ஸ் 70% குறையுதுன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. பார்க்கின்சனிசம் வார வயதும் அல்சைமஸ் வார வயதையும் தள்ளி போடுது ஒரு நல்ல தூக்கம். இன்னும் ஆல் காஸ் மார்டாலிட்டியை குறைக்குது. இன்னும் எத்தனையோ நன்மைகளை அடுக்கி கொண்டே போகலாம். இன்னும் இந்த உறக்கம்ங்கிற அதிசயத்துக்குள்ளே ஒளிந்திருக்கும் ரகசியங்கள் முழுசாக கண்டுபிடிக்கப்படலை. சர்க்கேடியன் ரிதம் பற்றியும் ஸ்லீப் ஹைஜீன் பற்றியும் எப்படி ஒரு நிம்மதியான உறக்கத்தை உருவாக்கி கொள்ளலாம்ன்றது பற்றியும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா, ஷார்ட்டர் யூ ஸ்லீப், ஷார்ட்டர் யூ லிவ்.